ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் எஸ்தர். வெல்கம் டு தாரா டாக்ஸ். ஸ்ட்ரெச் மார்க்ஸை ஹோம் ரெமடியால் ரிமூவ் பண்ண முடியுமா? ஆமாங்க. ஒரு பொருளை சரியான நேரத்தில் சரியான முறையில் அதை பயன்படுத்தும் பொழுது டெஃபினட்டாக நம்ம ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லேருந்து வெளிவர முடியும். அதே நேரத்தில் ஒரு சில ஸ்ட்ரெச் மார்க்ஸை நம்ம அதோட விசிபிலிட்டியை டெஃபினட்டாக நம்மளால் கம்மி பண்ண முடியும். பட் டோன்ட் ஃபர்கெட் தட் ஸ்ட்ரெச் மார்க் இஸ் நாட் அ ஷேம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரெச் மார்க்ஸை ஒரு லெஷன்ஸ் ஆர் டேமேஜ்டு மார்க்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஃபேட் அதிகமாக இருக்கோ, அதாவது தைஸ், அப்டமன் இல்லைன்னா உங்கள் பட்டக்ஸ் ரீஜியனில் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஸ்ட்ரெச் மார்க்ஸை எப்படி ஹோம் ரெமடியில் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப் 1, you have to consume food rich in vitamin C. விட்டமின் சிங்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நான் ஒரு பல வீடியோ போட்டிருக்கிறேன் இல்லைங்களா? ஸோ இந்த விட்டமின் சி அதிகமான உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். எது எதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச், ஸ்வீட் லைம், லெமன், கிவி அண்ட் பெர்ரீஸில் இருக்குது. இந்த விட்டமின் சி எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக விட்டமின் இயும் நம்ம ஸ்கின்னுக்கு அவசியம் தான். இந்த விட்டமின் இ எந்தெந்த ஃபுட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பினாச் அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டெப் 2, கன்சியூம் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பெர் டே. யூஸ்வலாக ஒரு அடல்ட் 2 to 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் பெர் டே கன்சியூம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அதே போல் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிற பர்சன் நீங்கள் கட்டாயம் 2 to 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் பெர் டே எடுத்துக்கணும். ஸ்டெப் 3, பொட்டேட்டோ ஜூஸ். இந்த பொட்டேட்டோவில் ஸ்டார்ச் அண்ட் அதர் ஸ்கின் லைட்டனிங் என்சைம்ஸ் இருக்குது. ஸ்கின்னை ப்ளீச் பண்ணுற தன்மை இந்த பொட்டேட்டோ ஜூஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பொட்டேட்டோ ஜூஸை வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் அண்ட் மேண்டேட்டரியான ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 4, இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில், கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஐ பர்சனலி ப்ரிஃபர் தட் கோகோனட் ஆயில், வெர்ஜின் கோகோனட் ஆயில். இந்த கோகோனட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து ஆர்கானிக் கிரவுண்டட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. மறந்துடாதீங்க, ஆர்கானிக் கிரவுண்டட் காஃபி பவுடர். இந்த ஆர்கானிக் கிரவுண்டட் காஃபி பவுடர் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆர்கானிக் கிரவுண்டட் காஃபி ஆனாலும் 2 டேபிள் ஸ்பூன், இல்லை ஒயிட் சுகர் ஆனாலும் 2 டேபிள் ஸ்பூன். திஸ் ஆர் தட், இது இல்லைன்னா அது எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து ஒரு கேப்சூல் ஆஃப் விட்டமின் இ. இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஏரியா உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் காணப்படுதோ அந்த ஏரியாவில் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோம்ப் எடுத்துக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த கோம்ப் எடுத்துக்கோங்க. இந்த கோம்ப் எடுத்துகிட்டு எந்த ஏரியாலலாம் நான் சொன்ன அந்த மிக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஏரியாலலாம் ஒரு ஜென்டிலான ஒரு ஸ்க்ரப், ஒரு மசாஜ் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை அது ரிப்பேர் பண்ணும். இந்த மசாஜ் நீங்கள் பண்ணும் பொழுது ரொம்ப விகரஸாகவும் பண்ண வேண்டாம், அதே நேரத்தில் ரொம்ப லைட்டாகவும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஒரு ஜென்டிலான ஒரு மசாஜ் கொடுங்க. இப்படி மசாஜ் கொடுக்கும் பொழுது ஒரு மைக்ரோ டியர் ஏற்படும். இந்த மைக்ரோ டியர் அதுவாகவே தானாக ஹீல் ஆகும். நம்ம ஸ்கின்னுக்கு நேச்சுரலாகவே ஹீல் பண்ணுற தன்மை இருக்கிறனால இந்த மைக்ரோ டியரை டெஃபினட்டாக அதுவாகவே ஹீல் பண்ணிக்கும். அப்படி ஹீல் பண்ணிக்கிற மூலியமாக உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் மறைஞ்சி நார்மல் கிளியர் ஸ்கின் நீங்கள் பார்க்கலாம். இந்த மசாஜ் நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணாலே போதும். லேட்டராக ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை அப்படியே எதுவும் ரப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. யூஸ்வலாக நீங்கள் வாஷ் பண்ணுறது போலேயே அதை நார்மல் வாட்டர் லூப் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரும்பொழுது டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். இதை நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பண்ணுங்கள். ஏன் டெய்லி பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் இந்த மைக்ரோ டியர் ஏற்படுத்துகிற மூலமாக ஸ்கின் ரிப்பேரிங்க்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கு தான் நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால ஒரு மேஜிக்கான ரிசல்ட்டை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படின்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.